ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் இலை. இந்த பாதாம் இலையை வந்துட்டு எப்படி ஃபிஷ் டேங்க்கில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்துட்டு இந்த பாதாம் இலை வந்துட்டு எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பச்சை கலர் இருக்கிற எல்லா இலையும் வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது டேங்க்கில். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இலை வந்துட்டு கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு பேப்பர் மாதிரி இருக்கும். என்ன தான் மடக்குனாலும் உடையாது அந்த லீஃப் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி லீஃப் தான் நம்ம எடுத்துக்கணும் எப்போதுமே. எதுக்காக வந்து இந்த பாதாம் இலையை வந்துட்டு நம்ம டேங்க்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாதாம் இலை வந்துட்டு டேங்க்கில் இருக்கிற வாட்டர் pH லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். அதே மாதிரி இது வந்து எல்லா வகையான ஃபிஷ்ஷுக்கும் யூஸ் ஆகாது. எதெல்லாம் வந்துட்டு வாட்டர் pH லெவல் கம்மியாக தேவைப்படுதோ அந்த ஃபிஷ்ஷுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஏஞ்சல் ஃபிஷ், ஃபைட்டிங் ஃபிஷ், அதுக்கப்புறம் கப்பீஸ், சிரிம்பு, இதுக்கெலாம் ரொம்ப யூஸ் பண்ணலாம். நம்ம சிரிம்புக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஹைடிங்க்கும் யூஸ் ஆகும், ஹைடிங்க்கு, ப்ரீடிங்க்கும், அது மாதிரி ஃபீடிங்க்கும் யூஸ் ஆகும். ஸோ நான் இந்த லீஃபை கடைசியாக வீடியோவில் காமிக்கிறேன், யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்னா, இது வேறு எதுக்கு யூஸ் ஆகும் இந்த ஆல்மண்ட் லீஃப் அப்படின்னா, ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு அதிகமான ஒரு இம்யூன் பவர் கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் மீன்களுக்கெலாம். ஸோ சில மீன்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அதோட வால் பகுதி வந்துட்டு அழிய போக ஆரம்பிக்கும். அது தோல்லாம் உறிஞ்சு வால் பகுதி அழிய போயிடும். ஸோ அதை அந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுது. நார்மலாக வந்துட்டு நான் கப்பீஸ் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக. ஏன்னா வந்துட்டு கப்பீஸ் வந்துட்டு அதோட ஃப்ரைஸ் அதுவே சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இலையை போட்டிங்க அப்படின்னா இந்த இலை கீழே போய்ட்டு ஹைட்டாக இருக்கும் அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் போய்ட்டு. நார்மலாக நம்ம வந்துட்டு இந்த டேங்க்கில் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம தூசி இருக்கும் இந்த இலையில், நமக்கு கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்னால நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. டேங்க்கில் போகிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு, ஏன்னா நான் வந்துட்டு இந்த லீஃபை ஃபுல்லாக போகிறதில்ல, நான் ஒரு சின்ன பார்ட் தான் போட போகிறேன். ஏன்னா என்னோடய டேங்க் ரொம்ப சின்னது. நீங்கள் சப்போஸ் ஃபுல்லாக போட போகிறீங்க அப்படின்னா இந்த லீஃபை ஃபுல்லாகவே கழுவிக்கோங்க. நான் வந்துட்டு இது எனக்கு தேவைக்கு தகுந்தாப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக போட்டால் தான் வந்துட்டு இந்த லீஃப் வந்துட்டு உள்ளே போய் செட்டில் ஆகும். சின்ன பீஸ் போட்டிங்க அப்படின்னா மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா அது வெயிட்லெஸ் ஆயிரும். ஸோ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில். இந்த ஒரு சின்ன பீஸை மட்டும் தான் நான் போட்டு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இது எப்படி மேலே மிதக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய லீஃப் போட்டிங்க அப்படின்னா உள்ளே போய் செட்டில் ஆயிரும் போயிட்டு. இப்போ பாருங்கள், இந்த இலையை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மேலே மிதக்க ஆரம்பிக்கும் இந்த இலை. நான் ஆல்ரெடி இலை போட்டிருக்கேன் அதில் உங்களுக்கு பக்கத்தில் தெரியும். அந்த இலை வந்துட்டு ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு மேலே வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதுக்கு அந்த லீஃப்க்கு மேலே கல்லை போட்டு கொஞ்சம் வெயிட் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு இதை சிரிப்பு ஹைடாக இருக்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு இதை சிரிப்பு வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம் அந்த இலையை. இன்னும் கொஞ்ச நாள் ஆக இந்த இலை மக்கி போய் அப்படியே கீழே போயிடும். நம்ம எடுக்க தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு வீக்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறப்ப இந்த இலையை எடுத்துகிட்டு புது இலையை போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.